அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே அவருடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமியிருக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை பற்றி ஒரு தலைப்பிலே உங்களோடு ஒரு சில விஷயங்களை குறுகிய நேரத்தில் பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், திருமண வாழ்க்கையில் குடும்பம் என்பது, குடும்பத்தின் தலைவராக இருப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். கணவன் மனைவியுடைய அந்த வாழ்க்கையில் கணவனுடைய ஒரு பங்கை அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு படிப்பினை இருக்கிறது. இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டாலும் இந்த உம்மத்துக்கு அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சமூக தலைவராக இருந்தார்கள், ஆன்மீக தலைவராக இருந்தார்கள், அதே போல் ஆட்சி தலைவராக இருந்தார்கள். பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைவராக இருந்து வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த குடும்ப வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது இதிலேயும் நல்ல ஒரு முன்மாதிரியை குடும்பத்துக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த மனைவிமாரோடு அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான, ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணிக்கிற போது 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த 9 மனைவிமார்களோடு கால நேரங்களை ஒதுக்கி அவர்களுடைய சுகத்துக்கங்களை கவனித்து அவர்களோடு வாழ்ந்த அந்த முறை இன்றைய காலத்துக்கு மிகவும் ஏற்றமானதாகவும் இருக்கிறது. எப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடித்த ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள் என்பது. குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமான ஒன்று தான். மனைவியோடு தன்னுடைய நேரத்தை செலவழிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. கணவன் எவ்வளோ தான் சோழியாக இருந்தாலும், எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும், அவர்கள் சமூகத்தில் என்ன தலைமை பதவியில் இருந்தாலும், மனைவிக்கென்று நேரம் ஒதுக்குவது என்பது தான் மிக முக்கியமான ஒன்று. அது எல்லோராலும் சரியாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதனால தான் இந்த குடும்ப பிரச்சனையும் வந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிக நேர்த்தியாக மேனேஜ் பண்ணினார்கள். எல்லா மனைவிமாருக்கும் அந்த உரிய நேரத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். அவர்கள் முதலாவதாக என்ன செய்வார்கள் என்றால், ஒரு நாளைக்கு ஒரு மனைவியிடத்தை தங்குவார்கள். இரவில் ஒரு நாளைக்கு ஒரு மனைவிடத்தை தங்குவார்கள். அதுக்கு பிறகு அடுத்த மனைவி, அதுக்கு பிறகு அடுத்த மனைவி, இப்படி 9 நாளுக்கு 9 மனைவிமாரோடு தங்குவார்கள். 9 நாள் முடிய மறுபடியும் முதலாவது மனைவியிடத்தில் ரசூலுல்லாஹ் வருவார்கள். இப்படி அந்த நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள். அதுபோல் எல்லா மனைவிமார்களையும் ஒரு மனைவிட வீட்டில் தங்குற போது அந்த இரவில் எல்லாரையும் அழைத்து பேசி கொண்டிருப்பார்கள், அல்லது அசருக்கு பிறகு பேசி கொண்டிருப்பார்கள். 2 மாதிரி அந்த நேரத்தை ரசூலுல்லாஹ் ஒதுக்கி கொடுத்தார்கள். இப்போ முதலாவது மனைவியுடைய வீட்டில் தங்குற நாள் வந்தால் மற்ற எல்லா 8 மனைவிமார்கள், மற்ற எல்லா மனைவிமார்களும் அந்த வீட்டுக்கு அழைத்து ரசூலுல்லாஹ் பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ 2வது நாள் வருகிற போது மறுபடியும் மற்ற எல்லா மனைவிமார்கள் அழைத்து அந்த வீட்டிலேருந்து பேசுவார்கள். இப்படி அந்த நாளையும் ஒதுக்கினார்கள், அதற்குரிய நேரங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கினார்கள். இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இது எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிற போது, ஏனென்றா எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் அவர் அல்லாஹ்வுடைய தூதர், சமூகத்தில் மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். முஸ்லீம்களுக்கு எதிரான எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற சந்தர்ப்பம், போர் நடக்கக்கூடிய நிலைமை, மாற்று மத நண்பர்களோடு வாழக்கூடிய சூழல், இப்படி அந்த மதீனா இருந்த அந்த நேரத்திலையும் கூட இந்த ஒழுங்கில் ரசூலுல்லாஹ் எந்த மாற்றமும் செய்யலை. எந்த மனைவியும் சொல்லலை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒழுங்கை மாற்றம் செய்தார்கள் என்று எந்த மனைவியும் சொல்லவும் இல்லை. அவங்க மதீனாவில் இருக்கிற போது இந்த ஒழுங்கை பேணினார்கள். பயணங்கள் போகிறது வேறு விஷயம். மதீனாவில் இருக்கிற போது இந்த ஒழுங்கை ரசூலுல்லாஹ் பேணினார்கள். மனைவிமார்களோடு இருத்தல் என்ற அந்த நேரம், குவாலிட்டி டைம் என்று சொல்லுவார்களே, அந்த நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுங்காக கொடுத்தார்கள். அதுதான் எந்த ஒரு மனைவியும் கணவனிடத்தில் எதிர்பார்ப்பார். அவர் எவ்வளோ தான் கொண்டாந்து கொட்டினாலும் சரி, வீட்டில் அவர் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அவர் எவ்வளோ தான் சம்பாதித்து கொண்டாந்து மனைவியை ராணியாக வைத்தாலும் சரி, வீட்டில் அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த செல்வத்தினால் அந்த பெண்ணுக்கு, அந்த குடும்பத்துக்கு எந்த பலனும் இருக்காது. அப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது தன்னோடு இருக்கணும்.
ஒரு குழந்தை தன் தந்தை இடத்தில் எதிர்பார்க்குற பாசம் மாதிரி தான் அந்த குடும்ப வாழ்க்கையுடைய நிலைமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு வெளியே பயணங்கள் போகிற போது கூட தன்னுடைய மனைவிமார்களை யார் அழைத்து போவது என்று சீட்டு குலுக்கி போடுவார்கள். 9 மனைவிமாருடைய பேரையும் எழுதுவார்கள், சீட்டு குலுக்கி போடுவார்கள். யாருடைய பேர் வருதோ அவரை அழைத்து கொண்டு ரசூலா போவார்கள். நான் உங்களை இந்த முறை அழைக்கிறேன், அடுத்த பயணம் வந்து உங்களை அழைக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. பேரை போடுங்க, யாருடைய பேர் வருதோ அவங்க என்னோட வாங்க அப்படி என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களோடு அந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த வாழ்க்கையுடைய ஆரம்ப பகுதியை நாம் பார்க்கிற போது அதில் ரசூலா சரியாக வாழ்ந்திருக்கிறார்கள், சரியாக கால நேரங்களை ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக புரியுது. அதே போல தான் மனைவிமாரோடு ஒரு பயணத்தில் ரசூலா போயிருந்த நேரம் அவங்க அந்த போன வாகனம் அப்படி கீழே விழுந்துட்டு தவறி விழுந்த உடனே ரசூல்லா விழுந்தார், அவருடைய மனைவியும் கீழே விழுந்துட்டான், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ பின்னால் சஹாபாக்கள் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாகனம் அங்கே போன ஒட்டகம் அல்லது அந்த குதிரை கீழே விழுந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எழும்புகிறார்கள். எழும்பி உடனே பக்கத்தில் சஹாபாக்கள் எழும்ப சொன்னார்கள், உடனே அது மனைவியை பாருங்கன்னு தான் சொன்னாங்க. இந்த இவங்க அவங்க விட கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டாங்க. எனவே என்ன சொன்னாங்கன்னா மனைவி உடனே பாருங்கள். அப்போ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் உடனே சஃபியா ரலியல்லாஹு பார்க்கும்போது ஏண்ட முகத்தை நான் மூடிக்கொண்டு தான் அவருக்கு பக்கத்தில் போனேன் அப்படின்னு சொன்னார்கள். இப்போ அந்த பயணத்திலும் கூட அந்த மனைவிக்கு ஏதும் நடந்துடக்கூடாது என்றதில் மிக கவனமாக இருந்தார்கள். அந்த ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹ் மனைவியை ஏற்றி விடுகிற போது தன்னுடைய காலை அப்படி முன்னால் வைத்து அந்த முட்டுக்காலை அப்படி குத்துவார்களே, இதில் வச்சு ஏறுங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலை அப்படி வச்சு இதில் வச்சு ஏறுங்கமான்னு தன் மனைவியை ஏற்றி விட்டார்கள். வாகனத்தில் ஒரு மனைவி ஏறுவது கஷ்டமாக இருக்கிற போது தன்னுடைய காலை வச்சு காலை வந்து ஒரு படிப்பேலி மாதிரி படிக்கட்டு மாதிரி அதை வச்சு அதில் வச்சு ஏறுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றி விட்டாங்க. மிகுந்த பாதுகாப்போடு தான் ரசூல் எப்போ மனைவிமாரோட வாழ்ந்துக்கிறாங்க. பாதுகாப்பு என்ன சொன்னால் அவங்கள அந்த நலனில் என்ன பாதுகாப்புகள் கிடைக்குமோ அந்த நலன்களை பாதுகாப்பதில் ரசூலா கவனமாக இருந்திருக்கிறாங்க. அதில் குறைய வைக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் பள்ளியில் ஒரு நாள் இஅ்திகாஃபுடைய அந்த ரமதான் காலத்தில் இருக்கிற போது சஃபியா ரலியல்லாஹு ரசூலா சந்திக்க வர்றாங்க. சந்தித்து போகிறாங்க இரவு நேரம். உடனே ரசூலா பள்ளியிலேருந்து வெளியே வந்து தன்னுடைய மனைவி வீட்டுக்கு கூட்டியும் போனாங்க. காரணம், வீடு பக்கத்தில் இருந்தாலும் மனைவிக்கு பாதுகாப்பு தேவை, மனைவி சேஃப்டியாக கொண்டு வீட்டில் சேர்க்கணும், யாராலும் எந்த தொல்லையும் பிரச்சனையும் வரக்கூடாது, மனைவி பயப்படவும் கூடாது என்று அந்த மனைவி மீது கொண்ட அந்த சேஃப்டி அக்கறை தான் ரசூலா அந்த அளவுக்கு அவங்க நடந்து கொள்வதற்கு காரணம். அப்போ மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி அழைத்து கொண்டு போகிறாங்க. இரவு நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் 2 நபித்தோழர்கள் அவசர அவசரமாக நடக்கிறாங்க. காரணம், அவங்க கண்டுட்டாங்க ரசூல்லா ஒரு மனைவியோடு வர்றாங்கன்றதை கண்டுட்டாங்க. இவங்க அவசரமாக போகும்போது ரசூலா சொன்னாங்க, கொஞ்சம் நில்லுங்கன்றாங்க. அவங்க நின்று ரசூலாவோட பேசும்போது ரசூலா சொன்னாங்க, இது என்னோட மனைவி சஃபியா பின் ஹுயை என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் ரசூலா தன் மனைவின்னு சொன்னாங்க, மனைவியோட வாப்போட பேரையும் சேர்த்து சொன்னாங்க. சஃபியாவில் யார் சஃபியான்னு தெரியாமல் போயிடுமே. அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவியோடு தான் வராங்க, அப்படி சொன்னாலே போதும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்றா சஃபியா பின் ஹுயை என்றாங்க. ஹுயையுடைய மகள் சஃபியாவே அவள் தான் என்னை மனைவி, நான் அவளோட தான் போகிறேன்னாங்க. அப்போ அந்த நபித்தோழர்கள் சொன்ன, யார் சொல்ல உங்களையே நாங்கள் சந்தேகப்படுவோம் அப்படின்னு கேட்டாங்க. ஷைத்தான் மனிதனுடைய ரத்தம் ஓடக்கூடிய இடங்கள்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறான்னு ரசூல்லா சொன்னாங்க. நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க ரசூல்லா ஒரு பொம்பளோட போனாங்க தான் நான் கண்டேன் அப்படியே நீங்கள் சொல்லக்கூடுமே. மனிதன் சொல்லுவானே, மனிதன் என்றது இட்டுக்கட்டக்கூடியதில் ஆக டாப் லெவலில் உள்ளவன். ஏதோ ஒரு சின்னதொரு விஷயம் கிடைச்சாலும் நான் ஒரு நாள் இரவு கண்டன் தான் அவர் அப்படி போய்த்து கொண்டிருந்தார், வைஃப் அவடா எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலே போதுமே, அதுவே பெரிய அணுகுண்டா போய்த்திரும் குடும்ப வாழ்க்கைக்கு. அவள் எல்லா பக்கத்தில் ஒரு சந்தேகங்கள் அதை உருவாக்கி விடும். அப்போ ரசூலா உடனே நிப்பாட்டி சொன்னாங்க, இல்லை இது என்ன மனைவி சஃபியா பின் ஹுயை என்று பேரை முழுசாக சொல்லி காட்டினாங்க. இப்போ இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாழ்க்கையில் கவனத்தையும் எடுத்தாங்க, பரிசுத்த தன்மையும் பேணினாங்க என்றதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த லைஃப் ஸ்டைல் என்பது இந்த எல்லாருக்கும் தேவையான ஒரு ஸ்டைல் தானே. இப்படி தான் ஒரு ஒய்ஃபோட ஒரு மனிதன் வாழணும், கவனம் எடுக்கணும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு பக்கத்தில் இருந்து அவங்க கவனிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நான் நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு பக்கத்திலிருந்து என்னை கவனிப்பார்கள் என்று சொன்னாங்க. இதுவும் சாதாரணமாக எந்த ஒரு பெண்ணும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தானே. நான் நோயாளியாக இருக்கிறேன், எனக்கு மருந்தெடுத்து தரணும், எனக்கு பக்கத்தில் தர நோய் விசாரிக்கணும், நலம் விசாரிக்கணும், ஆறுதல் சொல்லணும் என்று ஒரு சாதாரணமாக எந்த ஒரு பெண்ணும் விரும்பக்கூடிய ஒரு செய்தி. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ பெரிய சோழியாக இருந்தாலும், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும், ஒரு படையினுடைய தளபதியாக இருந்தாலும், பள்ளியில் இமாமத் செய்யக்கூடிய தலைமை பொறுப்பில் இருந்தாலும், மனைவிக்கு சுகம் இல்லைன்னு சொன்னால் அதுக்குன்னு அவங்க நேரம் ஒதுக்கி இருக்கிறாங்க, அதுக்குன்னு பக்கத்தில் உட்கார்ந்து அவங்கள கவனிச்சிருக்கிறாங்க என்றதை நாங்கள் புரிகிறோம். பொதுவாக மனைவி சாதாரண சுகம் இல்லாமல் போனாலும் சரி, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த கால நேரங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு சில வீட்டில் சுகம் இல்லாமல் போனாலும் சரி, எந்த ஒரு பெண்ணும் ஒரு மனைவியும் எதிர்பார்ப்பது தான் தன்னுடைய கணவன் தன்னோடு இருந்து இது எல்லாத்தையும் கவனிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பொதுவாக எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த எதிர்பார்ப்பில் எந்த குறையுமே இல்லாமல் அவங்க வைத்தாங்க. இன்னொரு நிலைமை என்னென்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு பயணத்தின் போது அவங்க தவறிட்டாங்கன்னா, அவங்களோட வாகனம் தவறிட்டு அவங்க 1க்கு 2க்கு போகக்கூடிய தேவைக்கு போய் வரும்போது அவங்களோட ஒட்டகத்தில் அந்த அவுதஜ் என்ற அரபியில் சொல்லுவாங்க கூடாரம், அந்த கூடாரத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு நினச்சி அவங்களோட அந்த ஒட்டகத்தை அழைச்சி கொண்டு எல்லோரும் போய்த்தாங்க. போகிற வழியில் திரும்பி வந்து பார்த்தா ஆயிஷா நாயகி இல்லை. ஆயிஷா நாயகி வந்து பார்க்குறாங்க, வாகனம் எல்லாம் போயிட்டு. அவங்க நினச்சாங்க ஒட்டகத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஓட்டுறவரை ஓட்டிகிட்டு போய்த்தார். ஆனால் பக்கத்தில் இடத்துல உட்கார்ந்தாங்க, இந்த இடத்துல நான் நிற்கிறேன், திரும்பி வருவாங்க என்ன தேடி. அதே மாதிரி சஹாபி வரும், சஃப்வான் என்று சொல்லக்கூடிய சஹாபி வர்றாரு, தேடி அனுப்பினார் ரசூலை பார்த்துட்டு வாங்க. ஆயிஷா நாயகி அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க. உடனே அவர் ஒன்றும் பேசலை, ஒட்டகத்தை கொண்டாந்து அப்படியே மண்டியிட செய்தார். ஆயிஷா நாயகி அதில் ஏற்றினார், அப்படியே அந்த படையில் கொண்டு போய் சேர்த்தார். அப்போ அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க, இவங்க வந்து சேரும் வரை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்தாங்க, வந்து சேர்ந்தாங்க, இப்போ படை கிளம்பி போகுது. இப்போ யாருக்கும் அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்கல. ஆனால் இது முனாஃபிக்குங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாங்க. அவங்க வேறு மாதிரி கதையை கட்டினாங்க, 2 பேரும் தண்ணி மேலே இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு விபரீதமான ஒரு பேச்சு தானே, மிக பயங்கரமான ஒரு பேச்சு. என்ன 2 பேர் மட்டும் அப்படி தண்ணி இருந்துட்டு வாங்க. அப்போ சஃப்வான் வந்து ஒரு இளைஞர் தான். அப்போ ஆயிஷா நாயகியும் ஒரு வயதுக்கு வந்த ஒரு இளம் பெண் தான். பிரச்சனை எப்படி திசை மாற்றப்பட்டுட்டு இதில் வந்து விபரீதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சாதாரணமாக விளங்கும். இப்போ மதீனா முழுக்க இந்த பிரச்சனை பரப்பப்பட்டுட்டு ஆயிஷா நாயகி இப்படி தான், சஃப்வான் 2 பேர் இப்படி வந்தாங்க போனாங்கன்றதோட அந்த பிரச்சனை வேறொரு திசைக்கு மாறுது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, எல்லாரும் நல்ல மாதிரி தான் சொல்கிறாங்க, அது எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கல, எந்த எல்லாத்துக்கும் எல்லாரும் அப்படி ஒன்று நடந்திருக்காது, அப்படி இருக்காது, இவங்க ஆயிஷா நாயகி நல்லம், சஃப்வான் நல்லம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் கணவன் என்ற அடிப்படையில் அதை விசாரிக்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகிக்கு வேலை செய்யக்கூடிய பரீரா அந்த பெண்ணிடத்தில் வந்து கேட்டாங்க, ஆயிஷாவுடைய நிலப்பாடு உனக்கு தெரிந்தானேம்மா, நீ சொல்லு, ஆயிஷா எப்படிப்பட்டவன். இப்போ அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாவு பிணைவாங்க, மாவு பிசைஞ்சு வைப்பாங்க, வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க, ஆடு வந்து தின்றுட்டு போகும். இந்த அளவு அவங்க ஒரு இளம் பெண், அதில் எல்லாம் பெருசாக கணக்கெடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃபே இருந்துச்சு. அப்படி அவங்கள இதில் காரணமாக ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பள்ளிக்கு வர்றாங்க, மிம்பரில் ஏறுறாங்க, என் குடும்பத்தை பற்றி இப்படியெல்லாம் செய்தி பரப்புகிறாங்களே என்று மக்களிடத்தில் அது சம்பந்தம் பேசுகிறாங்க. அப்போ சஹாபாக்கள் ஒரு சார் யார் சொல்லுதா, அவன் எங்கட பக்கத்தில் உள்ள இவெல்லாம் இருந்தால் நான் அவன் ஒரு கையை பார்ப்போம் என்றாங்க. இன்னொரு சார் அலிம்சரா அது ஒன்றால் செய்ய முடியாதுன்றாங்க. இப்போ இது வேறொரு பிரச்சனையாக மாறுது. உடனே ரசூலுல்லாஹ் அந்த பள்ளிவாசல் அவங்கள எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டு மிம்பர்லேருந்து இறங்கி அப்படி போயிட்டாங்க. நேராக அதுக்கு ஒரு ஆயிஷா நாகிட்டே வந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷா உன்னோட விஷயத்தில் இப்படி ஒன்று இருக்குது, நீ உண்மையை சொல்லு என்ற மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஆனால் இந்த செய்தி வெளியில் பரவுறது ஆயிஷா நாகிக்கே தெரியாது, உண்மையிலே தெரியாது இப்படி ஒன்று நடக்கு. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே வெளியில் சமூகத்தில் செய்தி பரவிட்டு அவங்களுக்கு தெரியாது. இந்த செய்தியை பரப்பின ஒருத்தர் தான் மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய தாய் ஆயிஷா நாகியை சந்திக்க வர்றாங்க. வந்த நேரம் அவங்க 2 பேரும் அந்த காலத்தில் வீடுகளில் டாய்லெட் இல்லை தானே, வெளியில் போய்த்தான் டாய்லெட்டுக்கு இருந்துட்டு வருவாங்க. அப்போது ஆயிஷா நாகியோடு அவங்க வெளியில் போகும்போது அந்த தாய் தன்னுடைய மகனை சபிக்கிறாள்.
அவனுக்கு அப்படியாகட்டும் இப்படியாகட்டும் அவன் இப்படி போகட்டும் என்ற மாதிரி சபிக்கிறான். அவன் கேட்க, ஏன் உங்களோட மகனுக்கே நீங்கள் இப்படி ஏசுறீங்க, நீங்கள் ஏன் இப்படி சபிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது சொன்னாங்க, உனக்கு தெரியாதாவும்மா, இதுதான் கதை, இந்த கதையை பரப்புறதுல இவனும் ஒத்தன் என்று சொன்னாங்க. உன்னை பற்றி இப்படி கதை ஒன்று பரவுது சமூகத்தில், அதை பரப்புறத்தில் இவனும் ஒருவன் என்று சொன்னாங்க. அப்போ ஆயிஷா நாகி அந்த இடத்துல அப்படியே அழுகிறாங்க. அவங்க எந்த தேவைக்கு வீட்டை விட்டு வெளியினாங்க, அந்த தேவை இப்போ அவங்களுக்கு அவசியம் என்று விளங்கல, அவங்களுக்கு பதற்றமாயிட்டு உடனே வீட்டுக்கு திரும்பினாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு கதை பரவிட்டா, நம்மளை பற்றி தப்பாக சஃப்வானோட இணைத்து பேசிட்டாங்களான்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான செய்தியை சொன்னாங்க மக்களிடத்தில். சஃப்வான் நான் இல்லாத நேரம் வீட்டுக்கு வரமாட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுதான் முக்கியமான செய்தி. சஃப்வான் நான் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வரமாட்டார். சஃப்வான் என்னை சந்திக்க வரதா இருந்தால் நான் இருக்கிற நேரத்தில் தான் வருவார். நான் இல்லாத நேரம் போய் அவர் எப்போதுமே என் வீட்டுக்கு அவர் வந்ததில்லைன்னு சொன்னாங்க. அப்போ சஃப்வானை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அவர் நல்ல ஒரு மனுஷன், நீங்கள் சொல்கிற அந்த கதைக்கு உரியவர் அல்ல, அப்படி தப்பாக நடத்தைக்குரியவர் அல்ல என்றதையும் ரசூலுல்லாஹ் புரிய வைச்சாங்க. ஆனாலும் பேச்சு மிக வேகமாக பரவிட்டு, இப்போ இன்றைக்கு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எழுதி டிக்டாக்ல போட்டு இதாகினால் பெரிய ஒரு விபரீதத்தை உண்டாக்குமே சமூகத்தில். அது சரியா பிழையா, நடந்ததா இல்லையா, உண்மையா பொய்யா என்ற தீர ஆராய்ந்து யாரும் செய்தி உடனே எடுக்கிறல்ல. ஃபோனில் பார்க்கறது உடனே விஷயம் விளங்கிட்டு அடுத்த மறுபடி ஷேர் தான், அதில் பார்த்தாரு அடுத்த ஷேரிங் தான். அப்போ இதை உண்மைப்படுத்துறதுல யாருமே பொதுவாக உறுதிப்படுத்துறது கிடையாது. அப்போ இது மாதிரி அப்போ அன்றைக்கு இந்த முனாஃபிக்குங்கள், முஸ்லீம்கள் மாதிரி நடித்து கொண்டிருந்த முனாஃபிக்குங்கள் அந்த செய்தியை வச்சு அவங்க லாபம் தேட முனைஞ்சாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, கடந்த 2 நாளுக்கு முன்னால் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண் பஸ்ஸில் போகும்போது அவள் தனக்கு பக்கத்தில் ஒரு ஆண் உரசி கொண்டு இருக்கிறாள் என்று சொல்லி அவள் லைவாக வீடியோ இப்படி எடுக்கிறாள். இப்படி எடுத்து அவளை ஃபேஸ்புக்கில் போட்டுட்டா. என்னோட பக்கத்தில் இருக்கிற ஆண் என்னை இப்படி உரசிக்கிட்டு நிற்கிறார், பஸ்ஸில் தான் நடக்குது, இப்படி உரசிக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வீடியோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த வீடியோ மிக வேகமாக வைரலாக பரவிட்டு கேரளாவில், தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்க பழகிட்டு 2 நாள் தான். அடுத்த நாள் செய்தி வருது, அந்த சம்பந்தப்பட்ட மனிதன் தற்கொலை செய்து கொண்டார் என்று. அடுத்த நாள் செய்தி வருது என்னென்னா, இந்த பெண் யாரை காட்டி அந்த வீடியோ போட்டாலோ அந்த சம்பந்தப்பட்ட மனிதன் அடுத்த நாள் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி பரவிட்டு. அப்போ இது இன்னும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு, இந்த செய்தி வேகமாக பரவிட்டு, இது போலீஸ் கேஸ் ஆகிட்டு. இப்போ கேரளா போலீஸ் சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை தேடி பிடிச்சாங்க, கைது செஞ்சாங்க, வழக்கு பதிஞ்சாங்க. வழக்கில் தீர்ப்பு சொன்னால் 10 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை. அவர் தற்கொலை செய்ததுக்கு காரணத்தை தூண்டிய இந்த பெண் தான் என்ற அடிப்படையில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, சிறையில் அடைக்கப்பட்டு அதில் 1 கோடி ரூபா நஷ்டஈடுமென்று சொல்ல போட்டிருந்துச்சு அந்த வழக்கில். காரணம் என்ன, அந்த மனிதன் ஏன் தற்கொலை செஞ்சு கொண்டாருண்டா, அவரோட தன்மானம், நான் நடக்கலையே, இப்படி நான் பஸ்ஸில் செய்யலையே, நான் பஸ்ஸில் இப்படி போகலையே, அந்த பெண்ணை உரசி கொண்டு அவர் அன்றைக்கி போனது. இப்போ க்ரௌட் தானே, க்ரௌடுக்கு நேரம் அவர் அங்கே அசைஞ்சார், இங்கே அசைகிறாரு. ஆனால் அந்த பெண்ணை உரசணுமென்று அவர் அசையலை என்று தான் கடைசியில் தீர்ப்பாக அது அமைஞ்சிட்டு. அவர் உண்மையில் அந்த பெண்ணை உரசல்லை, அவர் அந்த எண்ணத்தில் அன்றைக்கி நடக்கலை, பஸ்ஸில் இப்படி போகிறது, இப்படி நடக்கிற நேரத்தில் அதை இப்படி இவ்வளோ கெட்ட நோக்கத்துக்காக இதை போட்டு பிரபல்யத்துக்காக இது செஞ்சு பகிரங்கப்படுத்தினான் என்ற அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட. அப்போ அந்த குடும்பத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. அது ஏன் காரணம், அவர் நினைக்கிறார் நான் இப்படி தன்மானத்தோடு வாழ்ந்தேன், என் குடும்பம் தன்மானத்தோடு வாழ்ந்த ஒரு குடும்பம், ஆனால் இது எனக்கு பெரிய ஒரு இலக்காக போயிட்டேன், பெரிய ஒரு இலக்கு, எனக்கு இதை தாங்க முடியாதுன்னு அவர் உடனே தற்கொலை செஞ்சு கொண்டார். இப்போ அவர் தற்கொலை செஞ்ச அந்த குடும்பத்துக்கு இதை விட பெரிய ஒரு இழப்பே ஒருவர் இழக்கிறதுன்றது. அப்போ இது என்ன தெரியுதுன்னு சொன்னால், எந்த ஒரு மனிதனும் தன் மானத்தை சீண்டி பார்ப்பதை விரும்ப மாட்டான். நம்ம லேசாக சொல்கிறதான் ஒருத்தரை பற்றி, அவள் அப்படியாமே, இவர் இப்படியாமே, அது நடந்துச்சாமே, இப்படி பேசினாங்களாமே, இது கதைச்சாங்களாமே எப்படி சொல்கிறது நமக்கு லேசாக இருக்கும். ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த மனிதரை பார்க்கும்போது அவருக்கு பெரிய ஒரு விபரீதமான ஒரு நிலையில் தான் அவர் பார்ப்பார். ஏன்னா மானத்தோடு சம்பந்தப்பட்டதே, இப்போ நான் இதில் இழுக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா என் மனைவியை பாதிக்குமே, என் பிள்ளைகளை பாதிக்குமே, என் பெற்றோர்களை பாதிக்கும், என் குடும்பத்தை பாதிக்குமே, அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, அடுத்த வீட்டாருக்கு என்னை பற்றி என்ன, இது பெரிய ஒரு விபரீதம். அதனால தான் இஸ்லாத்தில் கடுமையான தண்டனைக்கு கொடுக்கப்படுது. கடுமையான தண்டனை கொடுக்கப்படுறது காரணம் இதுதான். ஒருத்தருடைய வாழ்க்கை அதில் தங்கி இருக்குது, சாதாரண விஷயம் இல்லையே.
எல்லோரும் டிக்டாக் போடுறது, இந்த ஃபேஸ்புக்கில் போடுறது அல்லது வேறு சோஷியல் மீடியாக்களை யூஸ் பண்ணுறது வந்து சாதாரணமாக போயிட்டு, இது சாதாரணமல்ல, ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நாசமாக்கக்கூடியது. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கஷ்டப்பட்டாங்க. இதை எப்படி நிரூபிக்கிறது, உண்மை பொய்ன்னு விளங்காத அளவுக்கு முனாஃபிக்கீங்கள் பரப்பினாங்க. அப்போ இதில் ரசூலோட வாழ்க்கையும் தங்கி இருக்குதே, அவங்களோட குடும்ப வாழ்க்கை தங்கி இருக்குது, அவங்களோடு வாழ்ந்த முஸ்லீம்களுடைய நிலவரம் தங்கி இருக்கிறது. இல்லை ஒரு தலைவரை டேமேஜ் பண்ணினால் சமூகத்தை டேமேஜ் பண்ணுறது லேசாக பேத்துரும். இப்படிப்பட்ட ஒரு தலைவரையாக முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டாங்க, இப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே போகிறாங்களா அப்படின்னு இப்போ சமூகத்தை டேமேஜ் பண்ணுறது லேசாக பேத்துரும். ஒரு உண்டாக்கி யுத்தத்துண்டை உண்டாக்கி அவங்களை அழிக்கிறதை விட இப்படி ஒரு கலாச்சார சீரழிவை உண்டு பண்ணி அவங்களை அழிக்கிறது லேசானது, ஓரை விட பயங்கரமானது இது. அப்போ ரசூலுல்லாவுக்கும் இது என்ன செய்கிறன்னு தெரியாது. எனவே ஆயிஷா நாக்கிட்டாங்க, ஆயிஷா நீ இதை செஞ்சிருந்தால் நீ அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுன்றாங்க. அவருக்கு இந்த மற்றவங்க சொன்னதை விட ரசூலுல்லாஹ் சொன்னது தான் அவங்க அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதரை என்னை பற்றி இப்படி சொல்கிறாங்களே, அவனை மற்றவங்க சொல்கிறத பற்றி கவலை தான், ஆனால் இந்த அளவு அவங்க அது பாரமாக எடுக்கலை. அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சொல்கிறாங்களே, ஆயிஷா நடந்தது உண்மையாக இருந்தால் நீ அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுன்றாங்க. அவங்க அழுந்து 7ஆம் மட்டில் அவங்க கேட்குறாங்க, என் உம்மா வாப்பிட்ட போகிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டாங்க, என் உம்மா வாப்பட வீட்டுக்கு நான் போகிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்குறாங்க. அசல அனுமதி கொடுத்து அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போய்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உம்மா அப்பாங்களுக்கும் விஷயம் தெரியும், அவங்க அதை மகள்கிட்ட பேசலை. அவங்களுக்கு ஒரு மகள் இப்படி பாதிக்கப்படுறது எந்த தாயும் விரும்புவாவா, எந்த தகப்பனும் விரும்புவாரா, விரும்ப மாட்டா. எனவே அவங்க முடிஞ்ச அளவு சமாதானப்படுத்துகிறாங்க. 40 நாள் கடக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு வர்றாங்க. தாயிட அந்த ஆயிஷா நாயுடைய வீட்டு வந்து பேசுகிறாங்க. ஆயிஷா நீ இப்படி நடந்திருந்தா, வீட்டில் இருக்கும்போது ஆயிஷா நாய்கிட்ட கேட்கல. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நான் என்னை உம்மாட வீட்டுக்கு போகிறேன், எனக்கு பெர்மிஷன் தான். ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. இப்போ வீட்டுக்கு போனே தான் ரசூலுல்லாஹ் அங்கே வச்சு தான் கேட்டாங்க, ஆயிஷா அப்படி நடந்ததுதான் நீ மன்னிப்பு கேளுன்னு. அவள் என்ன தெரியுமா சொன்னாங்க, உம்மாவை பார்த்து சொன்னாங்க, உம்மா அவர் பேசுகிறாரு, நீங்கள் தான் பதில் சொல்லுங்க என்று அழுகுறாங்க ஆயிஷா நாயகி. சாதாரணமாக ஒரு மகள் அப்படி தானே சொல்லுவா, உமா பார்த்து சொல்லுவா, உமா அவர் சொல்கிறாரும்மா, மாப்பிள்ளையே சொல்கிறாரு, இவர் சொல்கிறார் கேட்குறாரு, நீங்கள் பதில் சொல்லுங்கம்மான்னு. அவங்க கேட்க நான் என்னத்தை சொல்ல மகள்னு உமா கேட்குறா. அப்புறம் வாப்பாட்ட சொல்கிறார், வாப்பா நீங்கள் பதில் சொல்லுங்கள் வாப்பான்னு. அவருக்கும் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஆயிஷா நாயகி ஒரு அழகான வார்த்தை, நான் இது செஞ்சேன் என்று ஏற்றுக்கொண்டால் அல்லாஹுக்கு தெரியும் நான் பொய் சொல்கிறேன் என்று, நான் செய்யலை என்று அல்லாஹுக்கு தெரியும். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நான் செஞ்சேன்னு ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஓகே ஆகிடுங்க, சரி, ஆனால் அல்லாஹுக்கு தெரியும் நான் அது செய்யலை என்று அழகான முறையில் ஆயிஷா நாயகி அந்த இடத்துல சில வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க. தன் கணவனோட பார்த்து இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு சமூகத்தில், நான் செஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க, ஆனால் அல்லாஹுக்கு தெரியும் நான் செய்யலைன்னு. நான் செய்யலைன்னு சொன்னாலும் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் அல்லாஹுக்கு தெரியும் நான் செய்யலை என்ற மாதிரி அவங்க பதில் சொன்னதோட ஒரு வார்த்தை சொன்னாங்க, வல்லாஹு முஸ்தஆன் வலாமா தசிஃபூன். ஆயிஷா நாயகி இந்த இடத்துல இந்த வசனத்தை தான் யூஸ் பண்ணினாங்க. குர்ஆனுடைய இந்த ஆயத்தை ஆயிஷா நாயகி யூஸ் பண்ணினாங்க. அந்த வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தெரியாமல் சமூகம் தத்தளித்து கொண்டு இருக்குது. ஆனால் ஆயிஷா நாயகி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த பிரச்சனைக்காக அவங்க இதுக்கு ஒரு சரியான தீர்வு எப்படி வரணும்னு அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆன் வலாமா தசிஃபூன் என்று சொன்னாங்க. இந்த வசனத்தை யார் யூஸ் பண்ணினது தெரியுமா? யூசுப் நபியுடைய வாப்பா இது ஓதினார் இந்த வசனத்தை, யக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இது எப்போது நடந்த ஒரு வரலாற்று குறிப்பில் அல்லாஹு தாலா இது படிப்பினையாக முஸ்லீம்களை இறக்கின சூரா யூசுஃப். இந்த யூசுஃபில் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த சில அந்த சதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டு வருகிற போது அவங்களோட சகோதரன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஒரு பாலாங்கணத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டாங்க. இவரை குடும்பத்தில் சேர்க்கப்படாது, இவரை எங்களோட வச்சுக்கொள்ளப்படாது, இவரை வாப்பா விட்டு பிரித்து அனுப்பிடணும் என்று ஒரு சதி செஞ்சு கொண்டு தன்னுடைய தந்தை இடத்துல போய் நாங்கள் இவரை கூட்டிகிட்டு போய் வெளியில் கொஞ்சம் ஜொலியாக இருந்துட்டு வர்றோமே அப்படியெல்லாம் சொல்கிறேன். வாப்பா சொல்கிற வான கழுதையில் ஏதாவது ஓனாயில் வந்து கடிச்சு போட்டால் என்ன செய்யுது, நாங்கள்லாம் ஐக்க போகிறோம், நீங்கள் ஏன் வாப்பா பயப்படுறீங்களே, நம்புங்க, நான் இவர் பத்திரமா கூட்டி போய் பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் விடுவோம் வேண்டாங்க. பாப்பா இனி இவங்க 2 மனசில் அனுப்பி வைச்சார். அதே மாதிரி இவங்க போய் என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாலாங்கணத்தை தள்ளி விட்டுட்டு அவருடைய சட்டையை எடுத்து அது கிழித்து ஓனாயிட்டு ரத்தத்தை அதில் தேய்ச்சிட்டு கொண்டாந்து வாப்பாட்ட காட்டினா, இந்த பாருங்கள் சட்டையை பாருங்கள், இதான யூசுப் போட்டு வந்து ஓனாய் அவரை கடிச்சிட்டுருந்தாங்க.
வாப்பாவுக்கு தெரியும் இதில் ஒரு சதி இருக்குதுன்னு வாப்பாவுக்கு தெரியும். வாப்பாவுக்கு தெரியும் கூட்டி போன அத்தனை பேரும் என் பிள்ளைக்கு சதி செஞ்சுருக்கிறான், அவனோட சகோதரன் தான் சதி செஞ்சுருக்கிறான்னு வாப்பாவுக்கு தெரியும். ஆனால் அது வாப்பாவுக்கு நிரூபிக்க இயலுமா? வாப்பா வீட்டில் இருந்தவர், வெளியில் நடந்த சம்பவத்தை வாப்பா நிரூபிக்க இயலாது. அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை தான் ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆனுன் அலாமா தசிஃபூன். நான் அழகான முறையில் பொறுமையை கையாளுகிறேன், நீங்கள் சொல்லுகின்ற விஷயத்தில் உதவி செய்வதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னான். அர்த்தம் என்ன? அழகான முறையில் பொறுமையை கையாளுறேன். இது தாங்க முடியாத ஒரு சோதனை. இது மகனை இழப்பது என்பது லேசான விஷயமா? மகனை ஓனாய்க்கு அடித்து போட்டுட்டு இப்போ மகன் வரவே இல்லையே வீட்டுக்கு. அப்போ மகன்கிட்ட கதை முடிஞ்சுன்னு தான் அவங்க சொன்னாங்க. பாப்பாவுக்கு தெரியும் சதி என்று, ஆனால் அவருக்கு சொல்லிக் கொள்ளையலாது, நிரூபித்து கொள்ளையலாது. அல்லாஹ் மீது அவங்க பொறுப்பு சாட்டுறாங்க, அல்லாஹ் தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லுவான் என்பது. அதை தான் அவர் அந்த இடத்துல சொன்னார், ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆனுன் அலா மா தசிஃபூன். நான் அழகான முறையில் பொறுமையை கையாளுகிறேன், நீங்கள் சொல்லுகின்ற விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய போதுமானவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் பின்னால் ஒரு காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா குடும்பத்தோடு சேர்த்து வைச்சான் என்று உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. இப்போ இந்த இடத்துல ஆயிஷா ஆகி அந்த வசனத்தை தான் பயன்படுத்தினாங்க. சமூகமே ஒன்று சேர்ந்து தப்பாக சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதரும் என்னிடத்தில் அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க, என் குடும்பமும் அதற்கு சரியாக பதில் சொல்லலை, என்னாலையும் அது சரியாக என்னால் நிரூபிக்க முடியாது. நிரூபிக்கிறதுக்கு இதுக்கான விடையை தருவதற்கு என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அல்லாஹுக்கு மட்டும்தான் முடியும். அவன் தான் எனக்கு தீர்ப்பு சொல்ல போதுமானவன். இந்த அடிப்படையில் ஆயிஷா நாயகி அந்த இடத்துல பதில் சொன்னாங்க. சகோதரிகளை, அந்த குடும்ப பிரச்சனை ஒன்று பாருங்கள், எப்படி அந்த கணவன் மனைவிக்கிடையில் அந்த பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. இது குடும்ப வாழ்க்கையில் ஒரு வாழ்வா சாவான்ற மாதிரி ஒரு பிரச்சனை தானே இது. ஆனால் அந்த இடத்துல ஆயிஷா நாயகி நடந்து கொண்ட முறையும் ரசூலா கணவன்ற முறையிலும் சரியாக தான் ரெண்டு பேரும் நடந்து கொண்டாங்க. ஆனால் பாதிப்பு யாருக்கு? ஆயிஷா நாயகி. என்ற அவங்களோட மானத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவங்க சொல்லிவிட்டு ஒரு பக்கமாக சாஞ்சி தூங்குறாங்க, சாயிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த இடத்துல ரசூலாவை பார்த்தேன். அதே இடத்துல இப்போ அவங்க சொல்லிட்டு ஒரு பக்கமாக நிற்கிறாங்க தானே, அப்போ நான் ரசூலாவை பார்த்தேன். ரசூலோட முகமெல்லாம் அப்படி வேர்த்துக்கு கொட்டுறது ஆரம்பிச்சது நான் பார்த்தேன். அது அடையாளம் என்னென்னா ரசூலாவுக்கு வஹி வருதுன்ற அடையாளம். ஆயிஷா நாங்கள் எத்தனையோ அவங்களோட வீட்டில் ரசூலாவுக்கு வஹி வந்து தானே நேரடியாக பார்த்தவங்க தானே. இப்போ இந்த இடத்துலையும் பார்க்குறாங்க, ரசூலோட முகமெல்லாம் அப்படி வேர்வை கொட்டுது. அப்போ அவங்களுக்கு வஹி வருதுன்ற அர்த்தம். அல்லாஹு தஆலா வஹியை இறக்கி வைக்கிறான். அந்த வஹி வந்து இறங்கி முடிஞ்ச பிறகு ரசூலா சொன்னாங்க, ஆயிஷா நீ நற்செய்தியை பெற்றுக்கொள், அல்லாஹ் உன்னை நிரபராதியாகிட்டான்னு சொன்னாங்க. அப்போ உடனே உம்மா வாப்பா சொல்கிறாங்க, போப்பு மாப்பிளோட பேத்து பேசு, நான் அவர்கிட்ட போக மாட்டேன், என்னை நான் நிரபராதின்னு சொன்னேன், அல்லாஹ்விடத்தில் பக்கம் நான் சாகிறேன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அவரோட ஒரு டிமாண்ட் தான் அது. என்ன ஒரு பெண் என்ற உணர்வோடு அவங்க வாழ்ந்தாங்க. உமா அப்பா என்ன சொல்கிறாங்க, மாப்பிள்ளையோட பேசு, மாப்பிள்ளையார் அல்லாஹ்வுடைய தூதர், வஹி இறங்கிக்கு, நீ குற்றமற்றவள் நிரூபிக்கப்பட்டிருக்கு, நீ பரிசுத்தமானவள். நீங்கள் சூரா நூறுடைய 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அது சம்பந்தமாக ஆயிஷா நாயகி சம்பந்தமாக இறங்கின வசனங்கள் தான் அது. சூரா 100லேருந்து நீங்கள் 10 அல்லது 12லேருந்து வாசித்து பாருங்கள் அந்த வசனங்களை. அப்போ ஆயிஷா நாயகியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்கிறான், அவங்க பரிசுத்தமானவர்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். அவங்க பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தமான ஆண்களுக்கு தான் மனைவியாக இருப்பார்கள். இவங்க நடத்தை கெட்ட பெண் அல்ல, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, அவங்க மீது அபாண்டமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது லன்னல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள் அந்த மக்கள் அவங்க இப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது, இது ஹாதா புஹ்தான் அலீம், இது மிகப்பெரிய ஒரு இட்டுக்கட்ட செய்தியை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்கக்கூடாதா? ஆனால் நீங்கள் வதஹஸபூனஹு ஐயினா, நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டீங்க இந்த செய்தியை. அது ஒரு பெண்ணை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, இப்படி கதைக்கிறாங்கன்றது நீங்கள் சும்மா நார்மலாக எடுத்துக்கொண்டீங்க, சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இல்லை, இது அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய பாதூரமான ஒரு செய்தின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ ஆயிஷா நாயகி பரிசுத்தமான பெண், கற்புள்ள பெண், அவரோட கற்புள்ள எந்த கீறலும் விழவில்லை என்பதை 7 வாரங்கள் தாண்டி அல்லாஹ் வஹியை அறிவித்து ஆயிஷா நாயகியுடைய கற்பை அவன் புனிதப்படுத்தி அவனோட வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி காட்டிய அந்த சம்பவம் தான் இது. இப்போது சாதாரண குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் எப்படி இருக்குமென்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய நடக்குது, இந்த ஃபோனால் எவ்வளோ குழப்பம் வருது, எவ்வளோ ஃபித்னா குடும்பத்துக்குள்ளே வருது, மாப்பிள்ளை பொண்டாட்டிக்கு இடையில் எவ்வளோ பிரச்சனைகளாக மாறிப்போகுது. ஒரு பிரச்சனை வருகிற போது அதை எப்படி கையாளணும் என்பதில் தான் அது தீர்வு எடுப்பதற்கு லேசாக இருக்கும்.
ஒரு தீர்வு நம்ம காணணும். இப்போ ஒரு பிரச்சனை வந்தால் தீர்வு காணுறது ஒன்று இருக்கிறதே, அதை கையாளுற முறையில் தான் நாம் அணுகணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல நியாயமாகத்தான் நடந்து கொண்டாங்க. ஆயிஷா நாய் மீது கலங்கம் சுமத்தல. அவங்க மக்கள் சொல்கிறாங்க, ஆயிஷா நீ என்ன சொல்கிறான்னு தான் கேட்டாங்க. ஏன் அவங்க 2 பேரும் தானே தனிமையில் இருந்தது, அங்கே ரசூலா இருக்கல. அப்போ ஒழுங்காக விசாரணை தான் செஞ்சாங்க. அதுக்கு போய் மனைவியை திட்டவும் இல்லை, ஏசோம நீயே நீங்களோட வரப்போ ஓரமாயினா, நீயே நீங்களோட சொல்லலை, அப்படி ஒரு வார்த்தையும் கேட்கல. ஏன்னா சூழல் அப்படி நடந்தது, அது வேணும்னு நடக்கலன்னு ரசூலாவுக்கு தெரியும். ரசூலாவுக்கு தன் மனைவி மீது நல்ல நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் முனாஃபிகீங்களோட கதை அவ்வளோ வேகமாக மதீனாவில் பரவிச்சு. எனவே அன்பான சகோதரிகள், தாய்மார்களே, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கையாளுற முறையுண்ட ரசூலா தன்னுடைய மனைவிமாரோடு அழகான முறையில் கையாண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதுபோல் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் ஆயிஷா நாயகியோடு இருக்கிற போது அடுத்த மனைவி சாப்பாடு கொடுத்து அனுப்பினார் ரசூலாவுக்கு. இப்போ ரசூல் ஆயிஷா நாயகி வீட்டில் இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றார். சின்ன அனசன் நினைக்கிற ரலியல்லாஹு. அவர் ரசூலாட்ட அப்படி சாப்பாட்டை நீட்டுற. அப்போ ஆயிஷா நாயகி பக்கத்தில் ஒரே அடி சாப்பாடு தட்டு கீழே விழுந்து கொட்டி எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. சாப்பாடு தட்டு உடஞ்சி போயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே அப்படியே குந்தி அந்த உடஞ்ச தட்டையும் எடுத்து அந்த உணவையும் எடுத்து ஓரமாக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் இதே போல் இன்னொரு தட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த மகன்கிட்ட கொடுத்து சொல்கிற, மகனோட உமாவுக்கு ரோஷம் பேத்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. உன்னோட உமாவுக்கு ரோஷம் பேத்துட்டுன்னு சொல்லி இந்த தட்டை கொடுக்குறாங்க. நீ எந்த வீட்லேருந்து சாப்பாடு கொண்டாந்தியோ அந்த வீட்டுக்கு இந்த தட்டை கொண்டு போய் கொடுத்துடுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவருக்கு ரோஷம் போகிறது நியாயமிக்குன்னு ரசூலாவுக்கு தெரியுது. நீ எந்த மனைவி விரும்ப மாட்டாள், எந்த மாப்பிள்ளை என்னோட வைக்க போ, அவள் இப்படி எந்த வீட்டுக்கு சாப்பாடு அனுப்புறேன். சாதாரண எந்த மனைவி விரும்ப மாட்டா. சகோதரர்கள் வீட்டிலேருந்து குடும்ப உறவுகளோட வீட்டிலேருந்து வந்தால் அது வேறு விஷயம். அதையே நாய்க்கே போல் அனுப்புகிறேன்றது அந்த ஒரு சக்களத்தி போராட்டம்னு சொல்லுவாங்க தமிழ். அது மாதிரி தான் இது. அப்போ இந்த சண்டே ரசூலா எப்படி கையாண்டாங்கன்னு சொன்னால், மனைவியோட உணர்வு சரியானது, அவளோட உணர்வு சரியானது. ஏன்னா அது எந்த பெண்ணும் விரும்ப மாட்டா, அது ஓகே. ஆனால் உடைச்சது பிள்ளை, அதுவும் ஓகே. ஏண்டா அது கோபத்தில் ரோஷத்தில் உடைச்சது. இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற மாதிரி ரசூலா அந்த பிரச்சனை அதோடு விட்டாங்க. அதை எப்படி நீ அவட சாப்பாடு தட்டேலும், நீ அதை எப்படி உடைக்கலும், அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பா, எனக்கு தந்திருக்கிறத ஏன் டேஸ்ட் எல்லாம், அந்த வேர்டை ரசூலா யூஸ் பண்ணவே இல்லை. அதை கேட்கவும் இல்லை. சரி விட ரோஷம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அது மாதிரி இப்போ அந்த ரசூலா மனைமாட எல்லாம் வீடுகளில் ஒன்று சேர நாள் ஒன்றில் சொன்னேன் ஏற்கனவே. அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா நாயகி வீட்டில் மனைவி மாதிரி இருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகிட்ட கையை நினைச்சு இப்படி கையை இப்படி நீட்டி பிடிக்க போனாங்க. ஆயிஷா நாயகி கண்டு சொன்னாங்க, அது ஜெய்னபுடைய கை, சரியா அப்படியேன்னாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ரசூலா ஏண்ட கையை தான் பிடிக்க வாரண்டு. ஆனால் அந்த இடத்துல ஜெய்னப் ரலியல்லாஹு கை, என்னது இரவு நேரம், எங்கடமா இந்த மாதிரி லைட் வெளிச்சம் எல்லாம் போட்ட சோலார் காலம் இல்லையாது, சின்ன லாம்பு குப்பிகள் பாய்க்கிற காலமே. அது மாதிரி ஒரு காலத்தில் ரசூல்லா சொன்னா அது ஜெய்னப்ல அப்படியேண்டா. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கையை பின்னுக்கு எடுத்துட்டாங்க. பிரச்சனையாமல் அதே மாதிரி அந்த இடத்துல பற்றிட்டு 2 பேருக்கும், அந்த இடத்துல 2 பேருக்கும் பிரச்சனை ஆகிட்டு. ஜெய்னப் ஆயிஷா நாயகிக்கு பேச, ஆயிஷா நாயகி ஜெய்னபுக்கு பேச. இப்போ 2 பேருக்குமே அவ விட்றாவும் இல்லை, இவ விட்றாவும் இல்லை, பிரச்சனை ஆகிட்டு. அப்போ அந்த நேரத்தை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. மகளுக்கு தான் ஏசுறாங்க, என்ன இது அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற இடத்துல இப்படியா பேசுறது, யார சொல்லா நீங்கள் போங்க பள்ளிக்கு இந்த தொலை போங்க வாங்க சொல்லி இந்த நேரமாகிட்டு தொலை போகணும்னா ரசூலா போட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்த என்னென்னா, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில் கொஞ்சம் வாய்த்தக்கம் போய்கொண்டிருக்குது. வாய்த்தக்கம் போய்கொண்டிருக்கும்போது ஆயிஷா நாயகிட்ட குரல் உயர்ந்துட்டு, அது இனி சொல்ல தேவையில்லை, மாப்பிள்ளை பொண்டாட்டி பிரச்சனை ஆகினா யாரையாவது குரல் உயரத்தானே செய்யும். ஆயிஷா நாயகிட்ட குரல் உயர்ந்துச்சு. இப்போ வாங்க சொல்கிற நேரம் பள்ளிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தா இங்கே அப்போ மகளோட வீடு தானே, அங்கே பார்த்தா இங்கே ஆயிஷா நாயகி சத்தமாக பேசிட்டு இருக்காங்க. என்ன நீ அல்லாஹ்வோட இப்படியா நீ பேசுகிறது அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு சொன்னாங்க, யார் சொல்லலாம் பள்ளிக்கு போவோம்னு சொல்லி 2 பேரும் பள்ளிக்கு போய்த்தான். இப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறான், எனக்கு பயம் வந்துட்டு, ரசூலுல்லாவும் வாப்பாவும் திரும்பி வருவாங்க, வாப்பா நிச்சயமாக எனக்கு ஏசுவார். ஆயிஷா நாயகி சொல்கிறான், வாப்பா நிச்சயமாக எனக்கு ஏசுவார். அது மாதிரி ஏசுனாங்க, நீ நான் இப்படி நடக்கிறான்ட்டு. இப்போ இது 2 மாதிரி அந்த ரிவாயத்துகள் வந்திருக்கு.
ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலாடி பேசி கொண்டு இருக்கும்போது ஆயிஷா நாய்க்கு அபூபக்கர் அடிக்க போனாங்க. என்ன இப்படி மாப்பிள்ளையோட பேசுகிறாய், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியா நீ பேசுகிறதுன்னு. ஆனால் ரசூலா சகஜமாக தான் எடுத்துக்கொண்டாங்க. மனைவி தன் கணவனோடு பேசுறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகஜமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வாப்பா என்ற முறையில் அவர் பார்க்குறாரு, இது பேசுகிற இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு. அப்போ அவர் அடிக்குவான். ரசூலா உடனே நடுவில் பூந்து சரி 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 ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி ரசூலா சமாதானப்படுத்தினாங்க. சரி 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 ஓகே ஓகே அந்த மாதிரி ஒய்ஃபை சேஃபாக கவர் பண்ணினாங்க. அப்போ அதுக்கு பிறகு அவங்க போயிட்டாங்க, அபூபக்கர்லாம் போயிட்டாங்க. இன்னொரு நாள் வீட்டை வரும்போது இப்போ மாப்பிள்ளையும் பொண்டாட்டி நல்லா சும்மா ஜொலியாக ஈக்கிறாங்க. அன்றைக்கு வரும்போது சண்டையில் இருந்தாங்க, இன்றைக்கு வரும்போது ஜொலியில் ஈக்கிறாங்க. இதை பார்த்து அபூபக்கர் சொன்னாங்க, அன்றைக்கு சண்டையில் என்ன உள்ளே எடுத்த மாதிரி உங்களோட சமாதானத்தில் என்ன உள்ளே எடுத்துக்கோங்களேன்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை நாங்கள் உள்ளே எடுக்கிறோம்னு சொல்லி அழைச்சாங்க. இப்போ இந்த ஒரு குடும்ப வாழ்க்கை அமைப்பு முறை ஒன்று இருக்குது தானே, இதுதான் அந்த புரிந்துணர்வோடு ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமாக இடக்கூடிய அம்சங்கள். அப்போ இந்த அடிப்படையை நாம் பார்க்குற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைமாரோடு வாழ்ந்த அந்த முறை மிக சிறப்பான ஒன்று. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் இல்லை உமர் அலி ரசூலாட்டுக்கு வராங்க. வந்தால் எல்லா மனைமாரும் அப்படி ரசூலா சூழ்ந்து நிற்கிறாங்க, மாட்டிக்கிட்ட மாதிரி. இப்போ நாங்கள் சொல்கிறோமே மாட்டிக்கிட்டாரால் பொண்டாட்டிக்கிட்டேன், அது மாதிரி எல்லா ஒய்ஃப்மார் ஒன்றுக்கு இருந்து கொண்டு ரசூலோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரசூலா அப்படியே மௌனமாக இருக்கிறாங்க. என்ன செய்யணும்? இப்போ அபூபக்கர் அலிலாம் வந்து பார்க்குறாங்க, உமர் அலிலாம் வந்து பார்க்குறாங்க, எல்லாரும் ஒன்று இருக்கிறாங்க. ரசூலா வந்து தண்ணி இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இப்போ ரசூலா பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கும் விளங்கும், இப்போ ஏதோ ஒரு 9 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு கணவனோட ஒன்று பேசுகிறதா இது ஒரு முக்கியமான பிரச்சனை உண்டா தானே. 9 பேரும் சேர்ந்து எல்லா மனைமாரும் சேர்ந்து இப்போ ரசூலா பேசாமல் அப்படியே இருக்கிறாங்க. என்ன செய்கிறேன்னு தெரியாது, ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்குள்ள. ஆனால் இவங்களுக்கு சொல்லலை ரசூலா முந்தி கொண்டு சொல்லலைப்பா, உங்களோட மகள் இப்படி சொல்கிறா, அபூபக்கர் உங்களோட மகள் இப்படி சொல்கிறா, உமரே உங்களோட மகள் இப்படி சொல்கிறா. ரசூலா ஒன்றும் சொல்லலை. அப்போ உமர் அலியெல்லாம் பார்க்க இப்போ ரசூலா எப்படியாவது நான் அதை பேச வைக்கணுமே, என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், யார் சொல்லலாம் என்னை மனைவி ஈக்கிறாவே. இப்போ இவர் ஒரு கதையை உருவாக்குறாரு ரசூலா பேச வைக்கிறதுக்காக வேண்டி. என்னை மனைவி ஈக்கிறாவே, அவள் வந்து இந்த செலவு போதா அது போதா இது போதான்னு நிற்கிற கொடுத்து ஒரு அடி உண்டு அப்படின்ற மாதிரி சொன்னார். ரசூலா பக்கன்னு சிரித்தாங்க. அதுதான் இப்போ இங்கே நடக்குதுன்னு சொன்னாங்க. உங்களோட மனைவி என்னது கேட்டாவோ அதுதான் இந்த எல்லாரும் சேர்ந்து என்ன வச்சு நச்சரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு ரசூலா சொன்னாங்க. உமர் அலி எல்லாருங்க பார்த்தாங்க. இப்போ ரசூலா கோவத்தோடு இருக்கிறாங்க, யாரோடும் பேசுகிறாங்க இல்லை, கதைக்கிறாங்களே, இவங்களை எப்படியாவது பேச வைக்கணுமேன்றதுக்கு அவர் செல்கிறார். ஏன்னா மனைவி வந்து யார் சொல்ல அது போதா இது போதான்னு கேட்டுடிக்கிற ஒரு அடி குட்டுதன் அப்படி என்ன மாதிரி சொன்னதோட ரசூலா உமர் அலியா சொன்னாங்க. ரசூலா சிரித்த சிரிப்பு கடவாய் பல்லெல்லாம் வெளியே தெரிஞ்சவொன்னு சொன்னாங்க, இது எல்லாரும் சேர்ந்து இதை தான்ப்பா என்னட்டம் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னாங்க. அப்போ ரசூலாவுக்கு அந்த வாழ்க்கையில் அந்த அவங்களோட பொருளாதாரம் என்பது லோ ஐட்டமில் இருந்தது. அவ்வளோ பெரிய பணக்காரர்கள் உங்களுக்கு தெரியும், ரசூலோட வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கை. ஆனால் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு போதாது எங்களுக்கு கூட்டித்தாங்கன்ற மாதிரி அவங்க கூட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் உமர் அலியெல்லாம் தன் மகள் அப்சாவை அணுகி பேசுகிறாங்க, அபூபக்கர் அலியெல்லாம் தன் மகள் ஆயிஷா அணுகி பேசுகிறாங்க, இது எதுவும் என் மனம் எங்கள்கிட்ட கேளப்பா, ரசூலாட்டு கேட்காதன்றாங்க. இந்த அவருக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லையே, நீங்கள் கேட்குறெல்லாம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு மாப்பிள்ளையோட வசதி இல்லையே, சரி அவர்கிட்ட இல்லை எங்கள்கிட்ட கேளுங்களே நாங்கள் வாங்கி தரோம், நீ கேட்குற எடுத்து தரோம்ன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து ரசூலா அந்த இடத்துல இருந்ததும் ரசூலாவோட அந்த மனோநிலையும் அவங்க சம்பந்திமார் அல்லது மாமமார் சம்பந்தி இல்லை மாமமார் பொண்ணு மகளை கொடுத்த மாமமாருக்கு விளப்பம் இருக்குது ரசூலாவை பற்றி. ஆனால் மகள்மாருக்கு விளப்பம் போதாது. அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக சிரித்து எவ்வளவோ ஒரு மனைவிமார் அவங்க என்னத்தான் என்னோட பேசினாலும் அவங்களோட குரல் உயர்ந்தாலும் நாம் இப்படி சைலன்ஸாக போய் சேஃபாக போய் அடக்கமாக போய் அவங்களோட முடிந்த அளவு நாங்கள் நெருங்கி போவோம் என்ற நிலவில் வந்தது. அப்போது குர்ஆனோட ஒரு ஆயத்து இறங்கிச்சு, மனைவிமாரை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த உலக வாழ்க்கையும் இதனுடைய அலங்காரங்களையும் நீங்கள் விரும்புவதாக இருந்தால் வாங்க, நான் உங்களுக்கு தலாக்கு தாரேன்னு அப்படி நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் வசனத்தை இறக்குறார். இந்த உலக வாழ்க்கையும் இதனுடைய அலங்காரங்கள் நீங்கள் விரும்பினதாக இருந்தால் வாருங்கள், நான் உங்களுக்கான விடுதலையை தந்து விடுகிறேன். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் இந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமையும் நீங்கள் விரும்புவதாக இருந்தால் அதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற அந்த கருத்தில் அமையக்கூடிய வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கினோன்னு ஆயிஷா நாயை கூப்பிட்டு ஓதி காட்டினாங்க. இந்த ஆயிஷா நாயை கூப்பிட்டு ஓதி காட்டினாங்க, இப்போ நீங்கள் என்னோட வாழ்கிறதா அல்லது விடுதலை பெறுறதான்றது இப்போ இது உம்மாயிட்ட கேட்டுட்டு வாங்க, உங்களோட குடும்பத்தில் போய் மஷூரா பண்ணிவிட்டு வாங்கன்ற சொல்கிறாங்க. அப்போ அவங்க யார் சொல்லலாம், நான் உங்களோட வாழ்றதுக்கு நான் ஏன் குடும்பத்தில் போய்த்து கேட்கணும், எனக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மறுமையும் தான் எனக்கு வேண்டும், மறுமை வீடு தான் வேண்டும் என்று ஆயிஷா நாய்க்கு சொன்னாங்க. நான் போய் உம்மாகிட்ட போய்த்து என் வாப்போட மாப்பிளோட வாழவா வானமாண்டு எல்லாம் நான் கேட்க மாட்டேன், நானே நான் அவங்கள்ட்ட கேட்கணும், எனக்கு நீங்கள் தான் வேணும் என்று ஆயிஷா நாய்க்கு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி மற்ற எல்லா மனைவிமார்களும் ஆயிஷா நாய்க்கு சொன்ன அதே பதிலை சொன்னாங்க. அப்போ யாருமே ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து பிரிஞ்சு போக விரும்பல. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால், இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தலாக் எடுத்துக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். ஆனால் அவங்க அதை விரும்பல, நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட வாழ்றதை தான் விரும்புகிறோம் என்று சொன்னாங்க சகோதரர்களே. அப்போ இந்த மாதிரி சில குடும்ப பிரச்சனைகள் சில நேரத்தில் வருதே, எந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை தலாக்கு சொல்லணும்னு நாங்கள் முந்தி கொண்டது கிடையாது. யாரும் இந்த குடும்ப வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு பிரச்சனை வந்தால், நான் உங்களோட வாழ மாட்டேன், என் உம்மா வீட்டுக்கு போகிறேன், என் வாப்பா வீட்டுக்கு போகிறேன் பேச்சு யாரும் எடுக்கக்கூடாது. அதுதான் மெயின் அடிப்படையான காரணம். இந்த தலாக்குகள் பிரச்சனை காரணமே இதுதான். ஏண்டா ரோஷமுள்ள எந்த கணவனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிரச்சனை என்னொன்று வரும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை யாருக்குமே இல்லை உலகத்தில். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்திருக்கு தானே. யாருக்குமே இந்த பிரச்சனை இல்லாத குடும்ப வாழ்வு அமையன்னு யோசிக்கக்கூடாது. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்கிற ஒரு வார பிரச்சனை, சில நேரம் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வரும். ஆனால் அவங்களுக்கு தான் நல்ல ஒரு உறவை அது பலப்படுத்தி விட்டுரும். அடுத்த முறை நல்ல ஒரு புரிந்துணர்வை அது உண்டு பண்ணிவிடும். அடுத்த முறை நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும். ரெண்டு பேரும் நல்ல இணக்கமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அந்த பிரச்சனைக்கு பிறகு அதில் படிப்பினே ஒரு காரணமாக மாறும். ஆனாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் உங்களோட வாழ மாட்டேன், என் உம்மா வீட்டுக்கு என்ன போய் விடுங்க, என் வாப்பா வீட்டுக்கு போவோம் நான் அப்படின்னு ஒரு பெண் சொல்லுகிற போது, அல்லது அந்த பெண் தானாக வீட்டை விட்டு வெளியேறி அல்லது குடும்பத்துக்கு போகிற போது நிச்சயமாக ஆண் மறுபடியும் அவளை கூப்பிட விரும்ப மாட்டான். அவள் விரும்பி போனால்தானே நான் போக மாட்டேன்றதை இருப்பாள். அவள் தானே தலாக்கு கேட்டால் நான் அவளோட சேர மாட்டேன்பாரு. இது ஆண்களுடைய உணர்வை சீண்டி பார்ப்பதற்கு காரணமாகிடும். ஆண்களும் எல்லாத்திலையும் விட்டு கொடுப்பார்கள். ஆனால் இந்த வார்த்தைகள் வருகிற போது எந்த ஆணும் அதில் மனைவியோட சமரசம் செய்ய விரும்ப மாட்டான். ஏண்டா ஒரு பெண் தானாகவே தலாக்கு கேட்க மாட்டாள், அப்படி அவள் கேட்டால் என் கணவனோடு வாழ மாட்டாள் என்பதில் ஆண்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆண்கள் அப்படி தான் புரிந்திருக்கிறார்கள். சில நேரம் பெண்கள் சொல்லலாம், எனக்கு மாப்பிள்ளோட விருப்பம் இல்லை, நான் வாழ மாட்டேன்டா. அப்போ இதுக்கு பிறகு ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்தது தான் அது அர்த்தம். எனக்கு உங்களோட வாழையலாம், ரைட், இனி உன்னை சமாதானப்படுத்தி எனக்கு வாழையலாம். அதுதான் ஆண் சைட்டில் வரக்கூடிய பிரச்சனை. நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தால் எங்கள் சைட்டில் முடிவு என்ன என்று ஆண்கள் சொல்லும்போது, எனக்கும் உங்களோட வாழையலாம், நீ அந்த முடிவுக்கு வந்துட்டீங்க தானே, அதுக்கு பிறகு வேறொரு வழியை ஒன்று நீங்கள் வைக்கல. அப்போ அதை ஒரு பெண் விரும்பினாள்னு சொன்னால் ஆண் அதற்கு இணங்கி விடுவான். அதை விட எனக்கு பிரச்சனையாக்கி மனஸ்தாபம், என் வீட்டு ஆட்களோட போகணும், பேசணும், கதைக்கணும், இதுக்கு ஒரு முடிவு காணணும் என்ற ஒரு பெண் சொல்லுகிற போது அதை ஆண் நிச்சயமாக விரும்புவான். ஏன்னா அவனுக்கும் தேவை இந்த பிரச்சனையில் இவட சைடில் தப்பு இருக்குது, அதை அவனோட உம்மாகிட்ட பேசினா உம்மா திருத்தி கொடுப்பா, வாப்பாகிட்ட போனால் வாப்பா சரி பண்ணி கொடுப்பாரு என்று அது ஆணுக்கு விளப்பமாக இருக்கும். அப்போ அவன் பாப்பா என்னால் செய்ய முடியாதத, நான் சொல்லி என் மனைவி புரியாதத அவருடைய தாய் சொல்லி புரிய வைப்பா, அவருடைய தந்தை குடும்பம் சேர்ந்து புரிய வைக்கும் என்னும் போது ஆணுக்கு இன்னும் அவள் மீது ஒரு ஆறுதல் ஒன்று உண்டாகும். சரி, நாங்கள் அப்போ இனி அடுத்த ஸ்டெப்புக்கு அதை பார்ப்போமே, அப்போ வாழ்ந்து பார்ப்போம், வாழ்வதற்கான வழியை இதில் உண்டை தேடுவோம் என்றதில் தான் அவங்க இருப்பாங்க. எனவே அன்பான தாய்மார்கள் சகோதரர்களே, இந்த அமைப்புகள் என்பது குடும்ப வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடியது. எனவே எங்களுடைய பிரச்சனை என்று வருகிற போது நாங்கள் அதில் மிக கவனமாக நிதானமாக கையாள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்குது. அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை மிக சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையாக எப்போதுமே படிப்பதற்கு ஒரு ஆசையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எனவே அந்த வாய்ப்பை நீங்கள் கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அக்கூல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் ஜமீஅல் முஸ்லிமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.